மதிப்புக்குரிய டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 23 வருஷம் அந்த 11,000 சம்பளத்தான வேலை பார்த்தீங்க, இப்போ வந்த உடனே எது கேட்குறீங்க, எதுக்கு போராடுறீங்க அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்டிருக்காரு. நாங்கள் என்ன சொன்னோம், சார் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு 1,05,000 சம்பளம், மக்களுடைய வரி பணம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த வரி பணத்தில் நீங்கள் 4ல் 1 மடங்கு 50,000 கோடி ரூபாயை அளிப்பது இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தான். இவர்கள் ஊழியருடைய ரத்த வேர்வையில் தான் அந்த காசு வருது. உங்களுக்கு 1,05,000 உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக கிடைக்குது. அவர்களுக்கு இன்னைக்கு அரசு வேலையில் இதே 23 வருஷம் வேலை பார்த்த அரசு ஊழியர்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது. அவங்க ஒன்றும் கேட்கல, நீங்கள் பணி இயந்திரம் இன்னைக்கு நியாயமான ஊதியம் கொடுங்கன்னு சொல்கிறோம், ஊழலை ஒழிக்கணுன்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்போ நீங்கள் அதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க, பணி இயந்திரன்றதை கொடுங்க. பொதுமக்கிட்ட 10 ரூபா யாருமே வாங்கக்கூடாது. வாங்குவர்கள் இது நடவடிக்கை எடுக்குன்னா ஒரே தீர்வு பணி இயந்திரம். 10 ரூபா வாங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ரெடி, பணி இயந்திரம் கொடுக்க நீங்கள் ரெடியான்னு யோசி. டாஸ்மாக் ஊழியரில் திருடுறவங்க திருடர்கள் அப்படின்ற பொருளில் நேற்று மதிப்பிற்குரிய அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசியிருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது. எங்களுடைய தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் மட்டும் இல்லை, இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 24,000 பேர் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருவேளை டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே திருடர்கள் என்ற பொருள் அவர் சொன்னார்னா, மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேட்டுன்னு பாட்டிலில் வச்சு கொடுக்குறாங்க. ஒன்றும் மருந்து ஆலையை ஒன்றும் தயாரிப்பில்லை. மக்களுடைய மருந்து, குழந்தைங்களுக்கு மருந்தோ இளைஞர்களுக்கு மருந்தோ தயாரிக்கல. அதை கொடுக்குறதே விஷம். மது உடம்புல போய் அது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக காலி பண்ணும். அப்போ ஒரு விஷத்தை கொடுத்து ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு என்ன பெயர்? நாங்கள் டாஸ்மாக் உள்ள நீங்கள் திருடங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, விஷத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கெல்லாம் என்ன பெயர்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சொல்ல அவர் திரும்ப பெறணும். இது போன்ற திருடர்கள் என்று ஊழியர்களை அழைக்கக்கூடாதுன்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. 23 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க இந்த 11,000 சம்பளத்தில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நாங்கள் அது ஒரு தவறான விஷயம். என்னென்னா 23 ஆண்டுகளாக போராட்டம் நடக்குது. நீங்கள் கடந்த பிப்ரவரி 1லேருந்து 19 வரைக்கும் முன்னாள் ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் ஸ்ட்ரைக்கும் நடந்தது, வேலையை நிறுத்த போராட்டமும் நடந்தது, ஊழியர்களுடைய தொடர் போராட்டமும் நடந்தது, எடப்பாடி பீரியட்லையும் போராட்டம் நடந்தது. 23 வருடங்களாக அவங்க பணி நிரந்தர கோரிக்கை தான் முன்னிறுத்திட்டு வர்றாங்க. ஏதோ இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் போராட்டம் பண்ணல. இந்த ஆட்சி மீது அதீத நம்பிக்கை காரணமாக நீங்கள் வந்த உடனே கடையெல்லாம் மூடுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் ஊழலே ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க, 10 ரூபா பிரச்சனை ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க. அதனால் என்ன கோரிக்கை முன் வச்சாங்கன்னா, 10 ரூபாய் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும் தான் இந்த கோரிக்கை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சருடைய அவருடைய வாயிலிருந்து பணி நிரந்தரன்ற வார்த்தையே வரல. பணி இயந்திரத்தை பற்றி அவர் பேசவும் தயங்குறாரு. அப்போ நீங்கள் பணி இயந்திரத்தை மாற்றி 10 ரூபா வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி மட்டும் சித்தரிப்பு கொண்டு போறீங்க. அது தவறு. கடந்த கால ஆட்சியிலேயும் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. 23 வருஷத்தினுடைய வலிக்கு நிரந்தர தீர்வு பணி இயந்திரம் மூலமாக கிடைக்குமான்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது 23 வருஷம் நீ பொறுத்துக்கிட்ட, 23 வருஷம் 11,000 வாழ்ந்த, இதுக்கப்புறம் வாழுன்னு சொல்றது மனிதாபிமானமற்ற செயல் நாங்கள் கருதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கூட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தரப்புல கலெக்டர் டாஸ்மாக் கடைகளை நடத்தலாமா, நடத்தக்கூடாதுன்னு சொன்னா. ஆனால் நேற்று அமைச்சர் பேசும்போது சொன்னா, வெளிநாட்டுலேருந்துலாம் நிறைய பேர் வர்றாங்க, அவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கடை வேணும், அதனால மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாங்கள் கடைகள்லாம் திறக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் 4,865 கடையை மூடுற மாதிரி இல்லை. எங்கள் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சு அதை பற்றி பேச மறுக்கிறீங்க. நாங்கள் 4,865 கடையும் மூடி இன்றைக்குள்ள சம்பளத்தில் அரசு உள்ள வேலை இடத்துல வேலை கொடுங்கன்னு சொல்கிறோம், மாற்றுத்துறையில். அவ்வளோதான். அப்போது புதிய கடைகள்லாம் நீங்கள் திறப்பீங்கன்னு சொல்றதன் மூலமாக ஒரு சாராயம் வித்து தான் பிழைக்கணும் மக்களுடைய. இன்னைக்கு இந்த சாராயம் மூலமாக, இந்த மது கடைகள் மூலமாக நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்ன்றது நடக்குது. குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை. ஏழை குடும்பங்கள்லாம் தத்தளிக்குது. இந்த டாஸ்மாக் கடைகளை திரும்ப திறந்து நடத்துவோம்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, உங்க ஆட்சிக்கு மக்களுக்கு போதை இல்லாத மாநிலமா உருவாக்கும்னு சொன்னீங்க. ஆனா கணக்குப்படி பார்த்தா திருப்பி போதையை அதிகப்படுத்துற மாநிலமா உருவாக்குறதை நோக்கி நீங்க நகர்றீங்க. இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட வேணாம்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.